கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை, நான் தள்ளாடுவது இல்லை. வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைய, அநேக காரியங்கள் உன் வாழ்வில் நீ தள்ளாடி, உன்னுடைய வாழ்வில் நீ அநேக காரியங்களை இழக்கும்படியான சூழ்நிலையில் ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களிலே நீ ஒருவேளை தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உனக்காகத்தான் சொல்லுகிறார், நீ தள்ளாடுவது இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மனிதனை நம்பி பிரயோஜனம் அல்ல. ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் தள்ளாடுவது இல்லை என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளை, இன்றைய நாளில் உன்னுடைய நம்பிக்கையும் இதுவாக இருக்கட்டும். அவர் சொன்னவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். சொன்னவர் வாக்கு தத்தங்களின் தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை நீ பல காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கலாம். இந்த காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று சொல்லி உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து போயிருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசதியாய் இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ இந்த நாட்களில் தள்ளாடி கொண்டிருப்பதைப் போல நீ உன் வாழ்வில் நிரந்தரமாக இருப்பது இல்லை. இது தற்காலிகமான ஒன்று. இந்த தள்ளாடுதலில் இருந்து நீ விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். Declare me innocent, O Lord, for I have acted with integrity. I have trusted in the Lord without wavering. நான் அசையாதபடிக்கு என் தேவனிலே நான் நம்பிக்கையா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் பலவிதமான பாடுகள் உன்னை அங்குமிங்குமாக அலமோது வைத்திருக்கலாம். ஆனாலும் பயப்படாதே. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை களிகூற பண்ணுவார். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ இழந்து போனவைகளை கர்த்தர் உனக்கு மேன்மையாக கொடுக்கிறவராக இருப்பாய். நீ ஒன்று முன் வாழ்வில் சம்பவியாதபடிக்கு கர்த்தர் உன்னை நன்மையின் ஈவுகளினால் திருப்தியாக்குவார். நீ தள்ளாடுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நன்மை செய்யும், காத்திருக்கிறேன் என்று சொல்லிப்பார். இன்று உன் வாழ்வில் ஒரு விடியலை நீ காண்பாய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் உலகத்தின் சூழ்நிலைகள், சோர்வுகள், பலவீனங்கள் என்று சொல்லி பல காரியங்களில் சோர்ந்து போய் ஒரு வேளை ஆண்டவரே பல காரியங்களிலே தள்ளாடி கொண்டு இருந்தாலும் அவர்களை நிலைப்படுத்துகிற என் ஆண்டவர் இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யும். ஆண்டவரே பயப்படாதே என்று சொல்லி அவர்களை தாங்கி உம்முடைய பலத்தால் இடை கட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.